இந்தியாவில் எழுப்புதல் துவங்கிவிட்டது. இந்த டெலிகாஸ்ட பார்க்குற ஒவ்வொருவருக்கும் சுகம் கிடைக்கும். இயேசுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டது. அவர் தேவ குமாரனா இருந்தாலும் பூமியில மனுஷனாய் வாழும்போது அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டா உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால உறவுகள் சீர்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால வியாபாரங்கள் பொருளாதார காரியங்களிலே வெற்றி உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று இன்று பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பவுல் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறான்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் பகுத்தறியலாம் என்று அங்கு பவுல் சொல்லுகிறான். பகுத்தறிவு நம்முடைய மைண்டில், நம்முடைய ரீசனிங்கில் நம்ம அதை அறிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். வாழ்க்கையில் சும்மா காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போனோம், திரும்ப வேலை செஞ்சோம், வீட்டுக்கு வந்துட்டோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், திரும்ப காலையில் எழுந்திரிச்சோம், போனோம், வந்தோம், திரும்ப தூங்கினோம். அப்படியே ஒரு ரொட்டீன் வாழ்க்கை தான் இருக்கா. அப்படியே படித்தோம், வேலைக்கு போனோம், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, பிள்ளைங்க ஆச்சு, வயசாயிடுச்சு, அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி, அவ்வளோதானா வாழ்க்கை? தேவன் என்னை இந்த பூமியில் எதற்காக வைத்திருக்கிறார்? ஒரு நோக்கம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. நான் இந்த பூமியில் இந்த இந்திய தேசத்தில், இந்த குடும்பத்தில், இந்த பகுதியில் கர்த்தர் என்னை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்கிறான். ஏன்னா அந்த பகுதியிலே சொல்கிறான், நீங்கள் அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். இருக்கிற மாதிரி இப்படியே நார்மல் ரொட்டீனான வாழ்க்கையாக இருக்காது. இருக்கிறதே லைஃப் ஏன் இப்படியே இருக்குது, சராசரி வாழ்க்கையாக ஏன் இருக்குன்னா, கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்காகவும் வைத்திருக்கிற அந்த பரிபூர்ணமான சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பது தான் காரணம். என்னைக்கு இதுதான் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற தேவ திட்டம் என்பதை நான் அறிந்து கொள்கிறேனோ என் லைஃப் சேஞ்ச் ஆயிரும். இந்த மறுரூபமாகுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல பவுல் எழுதியிருக்கிறானே, அதுக்கு அந்த கிரேக்க பதத்துக்கு மெட்டாமார்பிசிஸ், அதாவது அந்த பட்டாம்பூச்சி அதுக்கு முன்னால் ஒரு புழுவாக இருந்த அந்த ஸ்டேஜை தாண்டி ஒரு பட்டாம்பூச்சி போல் அழகான சிறகுகளை விரித்து பறக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இங்கே என்ன மாறணும், என்ன ஆகணும்னா மனது புதிதாகணுமா? எதுக்காக புதிதாகணும்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக. என்னைக்கு நான் அதை அறிந்து கொள்கிறேனோ என் வாழ்க்கை மாறிடும். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரா? ஒரு கேள்வி இருக்கும். நம்ம அதுக்கு சங்கீதம் 139 14 வரைக்கும் பார்ப்போம். அதில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் அப்படின்னு அவன் பேசிட்டு வரும்போது 16வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என் தாயின் கருவில் இருக்கும்போது என்னுடைய அவயவங்கள் கூட இன்னும் உருவாகலை. ஆனால் அந்த அவயவங்கள் உருவாகிறதுக்கு என்னைக்கு உருவாகும், என்னைக்கு இந்த கை முளைக்கும், என்னைக்கு இந்த கால் முளைக்கும், என்னைக்கு கண் உருவாகும், என்னைக்கு உள்ள இருதயம் உருவாகும், இது ஒவ்வொன்றும் என்னென்னைக்கு உருவாகும் என்பதை கூட ஆண்டவர் ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். நம்மலாம் ஏதோ ஆக்சிடெண்ட்டாக பிறந்தோம் அப்படின்னு கிடையாது. நான் உருவாகுவேன், எனக்கு என்னுடைய இந்த சரீரத்தில் இந்தந்த அவயவம் உருவாகுறதுக்கு இந்தந்த நாளில் உருவாகும் என்பதையும் கர்த்தர் ஏற்கனவே பிளான் போட்டு ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம அப்பா அம்மா நம்ம பிறக்கிறதுக்காக பிளான் பண்ணாங்களோ இல்லையோ, எத்தனையோ பேர் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பார்த்தா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும்.
அதுக்கு பொண்ணு பிறக்கும்னு நினைக்கும் போது பையன் பிறந்திருப்பான். அவங்க வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ நல்லா படிக்கிறான்னு பார்த்தா ஓகே என் பையன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு பிளான் போடுவாங்க. ஆனால் அப்படி ஆண்டவர் நம்மளை குறித்து அப்படி பிளான் வைக்கல. நம்ம வந்து உருவாகுவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த ஒரு திட்டத்தை வேதம் சொல்லுகிறது ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க. ஏதோ மனசில் தோன்றுதும் இல்லை, அதை ரெக்கார்ட் பண்ணி வேற வச்சிருக்காரு. இவருக்கு இன்னென்ன நாளில் இப்படி இப்படி காரியங்கள் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். எபேசர் 5:17 பார்க்குறோம், வேதம் நம்மளை சொல்லுது, நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுது. நமக்கு அந்த இடத்துல ஒரு தேவ சித்தத்தை அறியாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கலாம், என்ன டிகிரி வச்சிருக்கலாம், ரொம்ப புத்திசாலின்னு உலகமே பாராட்டலாம். ஆனால் வேதம் நம்மளை என்ன சொல்லிதுன்னா நம்ம மதியற்றவர்களாக இருக்கிறோம். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சரி, அந்த திட்டம் இருந்தால் எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்திருக்கணும்ல அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, தேவன் தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். கட்டாயப்படுத்தி இந்த காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு அவர் வந்து நம்மளை கட்டாயப்படுத்த மாட்டார். அப்படி கட்டாயப்படுத்தினா நம்ம ஒரு ரோபோ மாதிரி தான் இருப்போம் இல்லையே, நம்ம ஒரு மிஷின் எந்திரம் இல்லையே. நமக்குன்னு கர்த்தர் ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கும். இந்த சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? நம்ம தேடாத பட்சத்தில் எதுவும் கிடைக்காது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நான் தேவ சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக நான் என்னுடைய வாழ்க்கையில் அவரை நான் தேடும்போது அவருடைய நன்மையான திட்டம் என்ன, அவருக்கு பிரியமான திட்டம் என்ன, அவருக்கு பரிபூர்ணமான அவருடைய திட்டம் என்ன, என் வாழ்க்கையில் அவர் என்ன வச்சிருக்கிறார், எதுக்காக என்னை வைத்திருக்கிறார், எதுக்கு படைத்திருக்கிறார், என்ன நோக்கம் என்பதை நான் தேடும்போது அதை அவர் எனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் தேவ சித்தத்துக்குள்ளாக இருக்கும்போது தான் அதற்கேற்ற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் காணப்படும். நான் தேவ சித்தத்துக்குள்ளாக இல்லாத போது உலகம் என்ன பாராட்டினாலும் தேவன் எனக்காக வைத்திருக்கிற அவருடைய பரிபூர்ணமான நன்மைகளை நான் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இந்த திட்டத்துக்காக வைத்து தான், இந்த காரியத்துக்காக தான் நம்மளை பூமியிலே படைத்து அனுப்பி வச்சிருக்கிறார். அதுக்கான அபிஷேகத்தையும் பலனையும் சத்துவத்தையும் தான் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருப்பார். நம்ம வேற ஒரு காரியத்தை செய்யும்போது தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ணமான காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அவர் தம்முடைய கிருபையினால் நம்ம இப்போ வழி நடத்திட்டு கொண்டு இருப்பார். ஆனால் அவருடைய சித்தத்தின் மையத்துக்குள்ளாக நம்ம இருந்தா அவருடைய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் நம்ம அனுபவித்து செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படும். சிலர் வந்து தேவ சித்தத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் அது அறியாமல் இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமான காரியம், தேவன் வைத்திருக்கிற காரியத்தில் இருப்பாங்க. ஆனால் அவருடைய நன்மைகளையும் அவருடைய வல்லமையும் என்னிடத்துலேருந்து ஏன் செயல்படவில்லை, ஏன் காணப்படவில்லை அப்படின்னா விசுவாசம் இல்லாமல் அது காணப்படாது. இதுதான் தேவ சித்தம் என்பதை நான் அறிந்து கொள்ளும் போது தான், தேவ சித்தத்தில் மையத்தில் இருந்து நான் அதையே செஞ்சுட்டு இருந்தாலும் இதுதான் தேவன் எனக்காக வைத்தது என்பதை நான் அறிந்திருக்கும் போது அது குறித்ததான விசுவாசம் எனக்கு உண்டாயிருக்கும். அந்த அறிகிற அறிவு என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று பவுல் சொல்லுகிறான். கலாத்தியர் 1:13-15 பவுல் சொல்லுகிறான், இந்த சுவிசேஷத்திற்காகவே தேவன் என்னுடைய தாயின் கருவிலிருந்து என்னை பிரித்தெடுத்தார். என் தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுக்கும் போதே எனக்குன்னு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன? இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும், புறஜாதியாரிடத்தில் இந்த தேவ வார்த்தையை, இந்த தேவ சுவிசேஷத்தை நான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற திட்டத்துக்காகவே, இந்த பர்பஸ், இந்த பிளான்காக தான் தேவன் என் தாயின் கருவிலிருந்தே என்னை பிரித்து எடுத்தார் என்று சொல்லுகிறார். ஏதோ நல்லா படிச்சுட்டா 20-30 வருஷம் கமாலியலின் பாதத்தில் படித்து ரொம்ப தேறினவனா இருக்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் சரி இவனை யூஸ் பண்ணலாம்பா அப்படின்னு செலக்ட் பண்ணல. நான் என் தாயின் கருவில் இருக்கும்போதே என்னை அங்கே பிரிக்கும் போதே எனக்காக என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை கர்த்தர் வைத்திருந்தார் என்பதை பவுல் அறிந்திருந்தான். அந்த நிருபத்தில் அவன் எழுதி வைக்கிறான். இதே காரியத்தை தான் எரேமியா சொல்லுகிறான். என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே கர்த்தர் என்னை தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுத்தார். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்னைக்கோ ஏதோ நான் மனம் திரும்பினதுக்கு அப்புறம், நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் அவருக்கு உண்மையாக வாழுகிறத பார்த்து அவர் ஒரு திட்டத்தை வைக்கல. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, என் தாயின் கருவில் நான் உருவாகுவதற்கு முன்பதாகவே அவர் என்ன பண்றாருன்னா எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இவன் இந்த காரியத்துக்காக இவன் ஒரு தீர்க்கதரிசியா செயல்படணும், இந்த இடத்துல இது பண்ணணும், இவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் அப்போஸ்தலனாய் செயல்படணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த தேவ திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு சிலர் என்ன பண்றாங்கன்னா,
என்னுடைய என்னுடைய இயற்கையான பலன், என்னுடைய ஸ்கில், என்னுடைய டேலண்ட்டை வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். ஓ, எனக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது, ஸோ ஆண்டவர் வந்து என்னை பேசுறதுக்காக தான் அழைச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவசியமே கிடையாது. நம்முடைய இயற்கையாக நமக்கு இருக்கிற தாளந்துகள், தேவ சித்தம், தேவனுடைய அழைப்பு என்ன என்பதை சில நேரத்தில் அது உதவியாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே அது ஒரு அறிகுறி கிடையாது, அது ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், பவுல் நல்ல படித்த மனுஷன். அவன் வந்து கமாலியேலின் பாதத்தில் நியாயப்பிரமாணத்தை படித்து கரைச்சி குடித்தவன், பரிசேயருக்கே பரிசேயனாக இருந்தவன். அப்படியே அவனுடைய நிருபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே பழைய ஏற்பாட்டின் ஞானம் அப்படியே விளங்குகிறதா இருக்கும். இவனை மாதிரி நல்ல படித்தவன், திறமையானவன், நல்ல பேசக்கூடிய ஆள் வேற யாருமே இருந்திருக்க முடியாது. அவனை யாருக்கு நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இப்படிப்பட்ட ஆளை தான் நம்ம வந்து யூதர்களுக்கு மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பணும்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? இப்படி நல்லா படித்தவன், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தவன், பரிசேயனாக இருக்கிறவன், இவனை வந்து யூதர்களுக்கு மத்தியில் அனுப்பிச்சு போய் அவங்கள்ட்ட போய் பேசி அவங்கள வந்து புரிஞ்சுக்க வைங்க அப்படின்னு பவுல் அனுப்பாமல், யூதர்களுக்குன்னு கர்த்தர் தெரிந்து எடுத்தது யாருன்னா ஒரு மீன் பிடிக்கிற ஆள் பேதுரு. பவுல் எங்கே அனுப்பிச்சாரு? புறஜாதியார் மத்தியில். நம்மனா தலைகளாக பண்ணியிருப்போம். புறஜாதியாருக்கு மீன் பிடிக்கிற ஆளை கொண்டு போய், எப்பா நீ போய் பண்ணு, அற்புதங்கள் இடங்கள் பண்ணு, அவங்ககிட்ட போய் பேசுன்னு சொல்லியிருப்போம். நல்ல படித்த ஆட்கள், வேதத்தை அறிஞ்ச ஆட்கள்கிட்ட வேதத்தை அறிஞ்ச பவுலை வந்து அனுப்பிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு திட்டம் அப்படி இல்லை. நம்முடைய பர்சனல், நம்முடைய தனிப்பட்ட தாளந்துகளை வச்சு நம்முடைய அழைப்பை நாம் நிர்ணயிக்க முடியாது. நம்ம அதை தேவன் இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவ திட்டத்தை அறிந்த பிறகும் தன்னிட்டே பேசி ஏதோ ஒரு காரணங்கள், சாக்கு போக்குகள் சொல்லி, ஒருவேளை இது கிடையாது, அது இல்லை, இப்படி இருந்திருக்காது, இது கிடையாது, நான் இதே இப்படி இருந்துடுறேன், ஓரமாக இருந்துடுறேன், இந்த பாய் போட்டுக்கிட்டே இருந்துடுறேன் வாழ்நாள் முழுக்க அப்படின்னு என்னமோ சொல்லி தங்களை மட்டுப்படுத்துகிறார்கள். தேவனுடைய திட்டம் தங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காதபடிக்கு தேவ திட்டத்தை மட்டுப்படுத்துகிறார்கள். ஒன்று இவங்களா தங்களை பற்றி குறைவாக எண்ணி பேசி அப்படி வந்து தேவ திட்டத்தில் செயல்படுத்தாமல் இருப்பாங்க. இல்லைன்னா மற்றவங்க பேச்சை கேட்டு, இல்லை நீ அப்படி கிடையாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஏதோ ஒரு காரியங்கள் தனக்கு சொல்லுகிற காரியங்களோ, மற்றவர்கள் சொல்லுகிற பேச்சோ, போதனைகளோ எப்படியாவது தேவ திட்டத்தை செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்களாக இருந்தாலும் அந்த நிலைக்கு நம்மளை வந்து நிறுத்தி வைக்கக்கூடாது. நான் என்ன குறித்து என்ன எண்ணுறேனோ, மற்றவங்க என்ன குறித்து என்ன எண்ணுறாங்களோ அது முக்கியம் இல்லை. தேவன் என்னை குறித்து என்ன எண்ணுகிறார் அதுதான் முக்கியம். அதற்காக தான் நான் இந்த பூமியில் இருக்கிறேன். அதை நிறைவேற்றும்படியாக தான் கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார். தேவ திட்டத்தை நாம் அறிந்த பிறகு நம்மளே அதை குறித்து பேசாமல், யோசிக்காமல், இல்லைன்னா மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது நல்லது தான். நன்றாக வேதத்தை அறிந்து தேவ சத்தத்தை கேட்கிற மனிதரிடத்தில் ஆலோசனை கேட்பது நல்லது தான். ஆனால் அந்த காரியத்தை நாம் முதலாவதாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அது பவுல் சொல்லுகிறான் 2 தீமோத்தேயு 1:12 அவன் சொல்கிறான், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நம்ம கர்த்தருடைய கரத்தில் அது கொடுக்கணும். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம் என்பதை நான் அறிந்திருக்கேன், எனக்கு வெளிப்படுத்திருக்கீங்க, இதை நிறைவேற்றுவது உம்முடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே, இந்த தேவ சித்தம் என்னில் நிறைவேறும்படியாக இந்த காரியத்தை கரத்தில் ஒப்படைக்கிறேன்னு அவர்கிட்ட கொடுத்து பாருங்க. அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சில நினைப்பாங்க, ஐயோ நான் தேவ சித்தத்தை அறியாமலே எத்தனையோ வருஷம் வாழ்ந்துட்டேனே, எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். என்றைக்குமே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்றைக்குமே லேட்டு கிடையாது. என்னைக்கு நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிறீர்களோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னைக்கு செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். அதுக்கு உதாரணமாக சவுலையும் தாவீதையும் குறித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 13:13 பார்க்குறோம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்தும். இந்த இடத்துல பார்க்குறோம் தேவ சித்தத்தை பார்க்குறோம். தேவனுடைய திட்டம் என்னன்னா, சவுலை தான் தமக்காக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக, ஒரு ராஜாவாக வைத்திருந்தார். அவர் தேவ சித்தம் என்ன என்பதை அவங்க சாமுவேல் சொல்றான் பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஆனா சவுல் என்ன பண்ணா? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மிஞ்சி நடந்தபடினால கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தை எடுத்து போட்டு
கர்த்தர் வேற வழி இல்லாம அவருடைய முதல் திட்டம் இல்லை, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து தாவீது கிடையாது. ஆனா சவுல் கீழ்ப்படியாம போனதுனால 2வது சாய்ஸா அவர் என்ன தெரிந்தெடுத்தார்னா தாவீதை தெரிந்து கொண்டார். முதல்ல இருந்து தாவீது தேவனுடைய அந்த ராஜ்யபாரத்தில் இருக்கணும் என்பது தேவ சித்தம் இல்லை. ஆனா தேவ திட்டத்தை நிறைவேற்றாம இங்க சவுல் அதை வந்து கெடுத்தபடினால், தேவ திட்டத்தை கெடுத்தபடினால 2வதாக ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாத்திரம் தான் யாரு? தாவீது. ஆனா நம்மளுக்கு தாவீதை பத்தி நல்லா தெரியும். தாவீதை குறித்த பெருமைகள் இந்த வேதத்துல கடைசி வெளிப்படுத்தின வரைக்கும் இருக்கும். இயேசுவையே தாவீதின் குமாரன் என்று அழைக்கத்தக்கதாக ஒரு உயர்ந்த ஸ்தானம் தாவீது கொடுத்தார். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில முதல் பகுதியை நம்ம வந்து சரியா செய்யாம போனாலும் நம்ம திரும்ப ஆண்டவரை தேடும் போது ஒரு 2வது சான்ஸ் ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பார். ஃபர்ஸ்ட் அளவுக்கு அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது, அவருடைய திட்டத்தை நான் இவ்வளவு நாள் கெடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க. அவர் 2வது சான்ஸ் கொடுத்தாலும் நம்ம எதிர்பார்க்கறதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி நம்ம வந்து பார்க்கறது என்னன்னா, மோசேயும் பார்க்குறோம். ஜனங்களை வந்து கானான் தேசத்துக்கு கூட்டு போகணும்னு நினைச்சது மோசே வச்சுதான். ஆனா மோசே தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால மோசே வந்து ஜனங்களை வந்து கானான் தேசத்துக்கு கூட்டு போல, கர்த்தர் யோசுவாவை குறித்து தான் கூட்டு போனார். எப்பவுமே என் வாழ்க்கையின் முதல் பகுதியிலே நான் வந்து தேவ திட்டத்தை சரியாக நடத்தவில்லை, அதுதான் இதோடு முடிஞ்சு போச்சு, இனிமே நான் எனக்கு 2வது வாய்ப்பு கிடையாது அப்படின்னு கிடையாது. ஆரம்பத்துல இருந்து நம்மளுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் 2வது ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். என்னைக்குமே ஆமா இவ்வளவு நாள் கழிச்சு, இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய போறேன்னு நினைக்காதீங்க. என்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்கள் மூலியமாய் செய்கிற காரியங்கள் பெரியதா இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்வேன்னா, தாவீது குறித்து நமக்கு நல்லா தெரியும். தாவீது வந்து பத்சேபாலோடு பாவம் செய்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வந்து அவன் பாவத்தை நிமித்தம் அந்த கர்த்தர் அந்த குழந்தைய அடிக்கிறவராக இருக்க, அந்த குழந்தை செத்துருது. அந்த உறவு வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்தான், தேவ திட்டத்தில் இல்லாத ஒரு காரியம்தான். ஆனா தொடர்ந்து பார்த்தோம்னா அதே தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்த சாலமோனை வைத்து தான் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை கட்டுகிறவராக இருந்தார். இட் இஸ் நெவர் டூ லேட். கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும், எவ்வளவு தேவனுக்கு தூரமாய் போயிருந்தாலும், காலங்கள் கடந்து போயிருந்தாலும் கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். சாக்கு போக்குகள் சொல்லாதீங்க. என்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தரிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு வேதத்திலே அநேக எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சிருக்கிறார். தாவீது, யோசுவா, சாலமோன், இவங்களுக்கு முந்தின நடந்த காரியங்கள்ல காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடந்திருக்காது. ஆனால் கர்த்தர் அவர்களே உருவாக்கி பெரிய காரியங்களை செய்ய முடியுமானால் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 11:29 சொல்லுது, கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளாக இருக்கு. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அழைப்பை மாற்றக்கூடிய சத்துவம் என்னிடத்திலையும் இல்லை, உலகத்திலையும் இல்லை. அவருடைய அழைப்பு மாறாதது. அந்த அழைப்பிலே நான் அறிந்தவனாய் அதில் செயல்பட ஆரம்பித்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காலங்களோ நேரங்களோ சூழ்நிலை காட்டிலும் தேவன் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். நம்மளுக்கு தெரியுமே, ஒரு இப்போல்லாம் ஜிபிஆர்எஸ் இருக்குது. வண்டியில் போகும்போது இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே போகிறோம். சரியான ரூட் எடுக்காமல் தப்பான ரூட் எடுத்துகிட்டு போட்டோம்னா அந்த ஜிபிஆர்எஸே நம்மளுக்கு என்ன பண்ணோம், ரீகால்குலேட் பண்ணி இல்லை திரும்ப இப்படி போங்க அப்படின்னு காமிக்கும். ஒரு அப்ளிகேஷன் ஒரு டெக்னாலஜினாலே அப்படி ரீகால்குலேட் பண்ணி வழியை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா தேவனால் முடியாத என்ன? நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி அவருடைய திட்டத்துக்குள்ளாக திரும்ப நம்மளை கொண்டு வந்து செயல்படுத்த முடியாதா என்ன? கர்த்தரால் எல்லாம் முடியும். உங்களுடைய தவறுகளை காட்டிலும் தேவனுடைய கிருபை பெரியதாக இருக்கிறது. இந்த தேவ திட்டத்தை நான் அறிந்து கொள்ள நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே பகுதியில் ரோமர் 12:1-2 தான் பார்க்குறோம். பவுல் ஒரு 2 காரியங்களை சொல்லுகிறான். முதலாவது என்னன்னா, நம்மை நாம் ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் சொல்கிறான், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க
புத்தியுள்ள ஆராதனை. நான் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முதலாவதாக செய்ய வேண்டியது என்னன்னா, என்னை நானே ஒரு ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புக்கொடு. என்னை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய சித்தத்தை நான் பகுத்தறிய முடியுமா? என்னுடைய பகுத்தறிவுக்கு தேவ சித்தம் என்னன்னே தெரியலையே, நான் என்னுடைய பகுத்தறிவில், என்னுடைய சிந்தனைகளில், இந்த அறிவில் என்னால் அதை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு நான் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதுனா என்னது? என்னுடைய சுயம் சாக வேண்டும். நான் செத்து கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்க வேண்டும். என் இஷ்டம், எனக்கு பிரியமானது, எனக்கு எது நன்மையாக தோணுது அப்படின்னு நான் வாழாமல், ஆண்டவரே இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார்னு என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுக்கிறேனோ, என்னைக்கு நான் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும்னு சொல்லாமல், ஆண்டவரே நீங்கள் என்ன எதுக்குனாலும் பயன்படுத்துங்க, இப்படி பயன்படுத்துங்க, அப்படி பயன்படுத்துங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும், என் இஷ்டம் எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு நாமே அவருக்கு நம்மை விட்டு கொடுப்போமானா அதுதான் ஜீவ பலி. அதுக்காக நான் இப்படி அந்த காரியங்கள் பண்ணுறேன், இந்த காரியத்தை விட்டுட்டேன், இந்த காரியத்தை செய்யாமல் இருக்கேன், இப்படி செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இந்த காரியங்கள் உங்களுடைய செயலை கர்த்தர் ஆண்டவர் பார்க்கல. கர்த்தர் பார்க்குறதுனா நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். நம்முடைய இருதயத்தில் இன்னும் சுயம் இருக்கா, இல்லைன்னா சுயம் செத்துருச்சா? யோவான் 2:23-24 சொல்லப்பட்டிருக்குது, இயேசு அவர்களுடைய மனிதர்களின் இருதயத்தை அறிந்தபடினால் அவர்களோடு ஒத்து போகவில்லை. ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் தெரியும். நம்ம வெளிப்புறகாரமாக ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன், நான் ஜீவ பலியாக இருக்கிறேன் அப்படின்னு அநேக காரியங்களை விட்டு இருக்கலாம். ஆனால் உள்ள இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் நிஜமாக என்னை நானே நான் பலியாக கொடுத்துருக்கிறேனா இல்லையா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னைக்கு அவர் இவன் என்ன தன்னைத்தானே ஜீவ பலியாக, ஒரு பலியாக, பலினா என்ன, ஒரு ஆடோ ஒரு புறாவோ ஒரு மாடோ எதையோ ஒரு ஒரு பலிபீடத்தில் வச்சு காணிக்கையாக பலியாக கொல்லப்பட வேண்டும். நான் இன்னும் நான் எனக்குள்ளாக நான் வாழக்கூடாது. அந்த காரியத்தை என்னைக்கு ஆண்டவர் பார்க்கிறாரோ கர்த்தர் என்னை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என்னைக்கு வரைக்கும் நான் என்ற அந்த காரியம் பெருமைன்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை கூட என்னது, நான் என்னை குறித்து என்ன மக்கள் சொல்லுவாங்க, என்ன நடக்குமோ, இப்படி நடக்காமல் போயிடுமோ, இப்படி நடந்தால் என்ன ஆகும், எனக்கு பாதுகாப்பு உண்டா, எனக்கு நற்பேர் வருமா, வெட்கம் வருமா அப்படின்னு நான் என்னை குறித்து தான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லை. நான் என்னைக்கு என்னை பற்றி நான் நினைக்கிறத விட்டுட்டு நான் பலியாக இருக்கிறேன். நான் கர்த்தர் என்ன எதுக்குனாலும் பயன்படுத்தலாம், நான் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், எல்லாம் ஓகே ஆண்டவர், நான் உமக்காக என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன், உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும் அப்படின்னு நான் இன்னைக்கு என்ன தாழ்த்தி அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேனோ அவருடைய சித்தத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருப்பார், அவர் எனக்கு பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த பகுதியில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன் என்பதை காட்டிலும் ஆண்டவர் என்னை விரும்புகிறவராக இருக்கிறார். என்னுடைய கிரியைகள், என்னுடைய ஊழியங்கள், நான் அவருக்காக செய்கிற தான தர்மங்களை ஆண்டவர் இங்கே ஒரு பலியாக கேட்கல, அவர் என்னை தான் விரும்புகிறார். நான் என்ன அவருக்கு பலியாக கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை வச்சு எப்படி பயன்படுத்தினா எனக்கு என்ன, அது அவர் இஷ்டம். அவர் இஷ்டத்துக்கு நான் என்னை விட்டு கொடுக்கும்போது அவர் என்னை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியம் இருக்குது, 1 கொரிந்தியர் 13 நம்மளுக்கு தெரியும். நான் நான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், மலைகளை அசைக்கத்தக்கதாக எனக்கு விசுவாசம் இருக்கலாம், 1000 காரியம் இருந்தாலும் நான் எதை செஞ்சாலும் அன்பின் நிமித்தம் செய்யணும். நான் கர்த்தருக்காக தேவ சித்தத்தை நிறைவேற்றேன் அப்படின்ற ஒரு காரியத்தில் சொல்லும்போது நான் சாக வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நான் மனிதர்கள் என்னை போற்றுவார்கள், எனக்கு நற்பேர் வரும், நான் என்ன நானே திருப்திப்படுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்பில் இல்லாமல் அன்பு நிமித்தம், நான் தேவனை நேசிக்கிறபடியினால, தேவ அன்பு என்னில் இருக்கிறபடினால் இந்த காரியங்களை செய்கிறேன் என்பது என்ற ஒரு காரியங்களை செயல்படும் போது தான் நான் ஜீவ பலியாய் இருக்கிறேன் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கு. சரி, நான் சுயத்தை சாகடிச்சிட்டேன், என்னுடைய சுயம் என்னில் வாழவில்லை, ஒரு நாள் பலியிட்டுட்டேன், அதோட ஆண்டவருக்கே என்ன நான் ஒப்பு கொடுத்தேன், ஒரு நாள் அதோட முடிஞ்சு போச்சு, என் சுயம் செத்துடுச்சு அப்படின்னு கிடையாது. இந்த பகுதி சொல்லுது ஜீவ பலியாக இருக்கிறேன்னு. பலியாக என்னை கொடுத்தாலும் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், செத்து போல. நான் உயிரோடு இருக்கிறபடினால திரும்ப திரும்ப இந்த சுயம் என்னில் கிரியை செய்கிறதா இருக்கும். அப்பப்போ எழும்பும், நான் அப்பப்போ என்ன பண்ணணும், அதை பலி விடணும். ஏதோ ஒரு நாள் நான் என்ன ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னு இல்லை, அனுதினமும்
எப்போல்லாம் அனுதினம் இல்லை, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூட அந்த சுயம் எழும்புனா அதை நான் சாகடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு அந்த பழக்கத்துக்குள்ளாக நான் வாழ்ந்து இருக்கணும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் என் மனக்கண்களை தெளிவாக்குகிறவராக இருக்கிறார். அடுத்தது இதே பகுதியில் என்ன சொல்லுதுன்னா, நான் என்னை அவருக்கு ஜீவ பலியாக கொடுத்த பிறகு நான் அவருக்கு இன்னொரு காரியத்தை செய்யணும்னா என் மனதை நான் புதிதாக்க வேண்டும். என் மனது புதிதானாதான் நான் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும். என் மனதை புதிதாக்குறதுனா என்னதுன்னா, இந்த அதே வசனம் சொல்லுதுன்னு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தத்தை அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும். இப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் இந்த ஒத்த வேஷம் என்று சொல்வதற்கு நம்ம ஒரு மோல்டு அப்படின்னு அந்த கிரேக்க பதம் சொல்லுது. இப்போ ஒரு பிளாஸ்டிக்கை இல்லைனா ஒரு கேண்டில் வேக்ஸை உருகி ஒரு மோல்டுக்குள்ளே போட்டோம்னா அந்த மோல்டு என்ன ஷேப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வேக்ஸு அந்த கேண்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகம் நம்ம ஒரு விதமான ஷேப்பில் வச்சுருக்கோம். நம்ம வளர்ந்த சூழ்நிலைகள், நம்ம படித்த படிப்பு, நம்முடைய அனுபவங்கள், மற்றோட பேச்சு, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஷேப் ஆகிருப்போம். நம்முடைய சிந்தனைகள் அப்படி தான் இருக்கும். அது சபைக்குள்ளாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இதுவரைக்கும் தேவ சித்தத்தை அறியதற்கு முன்பாக, தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருக்கிற நம்முடைய மைண்ட் செட்டே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த மைண்ட் செட்டை மாற்றணுமா? எதுக்கு எப்படின்னா வேதம் நம்மளை என்ன சொல்லுதுன்னா, தேவனின் குமாரனின் சாயலுக்கு ஒத்ததாக நாம் என்ன பண்ணுமா, மறுரூபமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய குமாரனுடைய சாயல் அவரை பற்றி எங்கே தெரிஞ்சுக்கலாம்? வேத வசனத்துல தான் தெரிஞ்சுக்கலாம். வேத வசனத்துக்கு ஏற்றபடி என் மனதை நான் புதிதாக்க வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுது, இந்த காரியத்தில் எனக்கு இது கரெக்டாக தோணுது, லாஜிக் இதுதான், லாஜிக் இதுதான், அறிவு இதுதான், இது உலகத்தில் இல்லைன்னா பைத்தியகாரத்தனமாக தோணும், இல்லை மனிதர்கள் கொடுக்குற ஆலோசனை இல்லை. பைபிள் என்ன சொல்லுது அதை நான் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என் சிந்தனைகள் அப்படி யோசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 17:17 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்குது. யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த தேவ வார்த்தையை நான் அறிந்து கொண்டால்தான் என்னுடைய மனம் புதிதாகும். என் மைண்டை நான் ரினியூ பண்ணணும், மறுரூபமாக்கணும், புதிதாகணும். அப்படின்னா மைண்டு எப்படிங்க புதுசாக்குறதுனா, என் மைண்டு ஏற்கனவே உலகத்தினால் அந்த வளர்ப்பினால் வருகிற காரியங்களின் நிமித்தம் இப்படி ஒரு விதத்தில் யோசிக்கும். இனிமே அப்படி யோசிக்காம பைபிள் சொல்லுறதுனால அப்படின்னு, பைபிள் என்ன சொல்லுது, பைபிள் என்ன இந்த காரியத்தை என்ன சொல்லுது என்று சிந்திக்கிற அளவுக்கு என் மனது பைபிளுக்கு ஒத்ததாய் மாறணும். என்னுடைய சிந்தனைகள் பைபிளுக்கு ஒத்ததாய் மாறணும். அந்த மாற்றம் என்னைக்கு ஆகுதோ, என்னைக்கு என் மைண்டு புதுசாக யோசிக்குது, பைபிளுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குதோ, அப்போ தான் தேவனுடைய சித்தத்தை அறிகிறவனாக நான் மாறும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ளணும்னா, அதுக்கேற்றபடி நாம் மனது புதிதாகணும்னா தேவ வார்த்தை என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு தேவனுடைய சித்தம் என்பதை நான் என்ன அறிந்து கொள்ளணும், என் மனது புதிதாகணும், நல்ல மெசேஜெல்லாம் கேட்டு உற்சாகப்படுவாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா? அது இல்லை. பைபிளை நீங்கள் நேரம் செலவழிக்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை ஏதோ டிவியில் இந்த 1/2 மணி நேரம் மெசேஜ் கேட்கறதுனால உங்கள் மனம் புதிதாகுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வேதத்தில் நிறைய நேரம் செலவழிக்கணும். வேதத்தில் நேரத்தை செலவழித்து நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் அதில் இரவும் பகலும் தியானமாக இருக்காமல் உங்களுடைய மனம் புதிதாகணும் என்பது கடினமான ஒரு காரியம். உலகத்தில் டிவி, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அதுன்னு அநேக டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் வித்தியாசமாக இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கெல்லாம் நேரத்தை கொடுக்காம வேதமே என்னுடைய சிந்தனைகளை ஆளுகிறதா இருந்தால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தகப்பனே, இன்று கர்த்தாவே தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே, இவர்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவரே நீர் வைத்திருக்க தேவ திட்டம் ஒன்று என்பதை இவர்களுக்கு இன்று நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். அந்த திட்டத்தை அறிந்தவர்களாய் அதிலே செயல்பட்டு அதிலே வருகிற நன்மைகளையும் சந்தோஷத்தையும் திருப்தியும் அடைந்து நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே என்று நீர் அவர்களை அழைத்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கத்தக்கதாக சந்தோஷத்தோடு உம்முடைய ராஜ்யத்தில் சேர்ந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கை காணப்பட
அவர்கள் வாழ்க்கை நீர் மறுரூபமாக்கும். தங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அவருக்காக வைத்திருக்க தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் மனக்கண்களை நீர் திறப்பீராக. தங்களை தாங்களே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து உம்முடைய வேதத்திலே நேரத்தை செலவழித்து உம்முடைய வேதத்துக்கு ஒத்தபடி தங்களுடைய மனதை புதிதாக்கி உம்முடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ள அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்க்கை இன்று மாறட்டும். அவர்களோடு பேசும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.